கூட்டு போறான். அதானே நல்ல கேளுங்கண்ணே. இவ்வளவு நேரம் எங்கண்ணே இருக்கு? பத்தானே சரக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவருக்கு. அவன் 6 டம்ளரை கொண்டு வந்து என்ன கொடுக்கறதுக்குள்ள பட்ட பாடு. ஆமா இல்லண்ணா அண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தானே இருக்கேன். நீ பேசாம இருந்தா அரே பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி வந்தோமா ஆக்சன் பண்ணி காட்டுறாரு. நான் குனிஞ்சா இப்படியே வந்தோமா ஐயா. பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க மாப்பிள்ளை பார்க்க வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க? மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது மாப்பிள்ளை காஃபி நோ டீ டீல சாப்பிட மாட்டாரு. அப்பா பாலாவது குடிப்பாரு. கர்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகுதாங்க தெரியுது எல்லாத்தையும் தவிர எல்லாத்தையும் குடிச்சிட்டு மட்டையை கிடக்காங்க சாக்கடை பக்கத்துல. பொம்பளை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கு என்ன? அது நடுவர் பாட்டை பாத்தீங்களாக்கா? யாரனாலும் மன்னிச்சிடலாம், நடுவரை மன்னிக்க கூடாதுங்க. நடுவர் பாட்டு பாடுறாரு. ஒன்னது பொண்டாட்டியே போ போ பொண்டாட்டியே போகும்போது நடுவர் மட்டும் தான் சொன்னாரு. பொண்டாட்டியாவே அங்கிட்டு இருந்து சொல்லிட்டு அவ்வளவு வேக்காடு இருக்குது எல்லாத்துக்கும். இல்ல நான் கேட்கிறேன், பெண்கள் எண்ணிக்கையில குறைவா இருக்கீங்க. நமக்கு வாழ்க்கையில் ஆம்பளையால எவ்வளவு பிரச்சனை இருக்குமா? எங்க அம்மாலாம் ஒரு கட்டையை போட்டு கொடுத்து பாருங்க, மண்டையை உடைச்சிடும். நல்ல வேலை கொதிச்சு போய் உட்காந்துட்டு கீழே. ஆமா அப்பதானே நான் தான் பேசாம உட்காருத்தேன் அப்படின்னு. ஆமா எங்களுக்கு இந்த பாட்டை மாத்தி பாட தெரியுதாக்கா? நமக்கு நம்ம மாத்தி பாடுவோங்க. மரணம் என்னும் தூத வந்தது, அது புருஷன் என்னும் படிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. புருஷனே போ போ போ. பாத்தியா அப்புறம் ஆகும்ல அது சொல்லுவோமாமா? அந்த அம்மா எனக்கு சொல்லுது கொழுதுனே அப்படி சொல்லுவோமாமா? பெத்த புள்ள மாதிரி பாப்போமா? அதனால ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள வித்தியாசம் யோசிச்சு பார்க்கணும்ல. இல்லம்மா அதான் கொழுந்தன்னா இப்ப புருஷனே எல்லா வேலையும் செஞ்சிடறாரு. அவரு அதுக்கு பாவம். ஆமா பாத்திரம் விளக்குறது போறது வர்றதெல்லாம் அவரே செஞ்சிடறாருல. அப்புறம் எதுக்கு? இல்ல நான் கேக்குறேன், ஒரு நியாயத்தை உங்கள்ட்ட கேக்குறேங்க. எங்க நீலகண்டன் ஐயா அழகா பேசினாங்க. நான் ஹெல்மெட் போடாம போயிருந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளை ஹெல்மெட் போட்டு போச்சு. அந்த பிள்ளை அங்க இருந்து எனக்கு டாட்டா காமிச்சிச்சு. என் பொண்டாட்டி யார் அதுன்னு என்கிட்ட கேட்டு சந்தேகப்படுறா அப்படின்னு சொன்னார்ல. எங்க இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. இப்ப நாங்க போறோம், பின்னாடி வரோம், எங்களை பார்த்து தூரத்துல இருந்து ஒரு ஹெல்மெட் போட்டு அழுட்டா அப்படின்னா வீட்டுல வச்சிருப்பீங்களா? டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? கேப்பீங்களா? யாரு கேப்பீங்க இல்லங்க? நீங்க கேட்டா கரெக்ட், நாங்க கேட்டா தப்பா ஐயா? அதுல பீரோ பாரு, பீரோ முழுக்க சேலையா வச்சிருக்கான். எங்க ட்ரவுசர் 4 வேட்டி 2. இதான் உங்க கம்ப்ளைண்ட்? இதான் உங்க கம்ப்ளைண்ட்? எங்க குடிச்சிட்டு எங்கயோ மட்டையை கடிக்க போறீங்க, அதுக்கு வேட்டி இருந்தானே ட்ரவுசர் இருந்தானே என்ன கரும இருந்தானேன்னு கேட்க. எனக்கு வேட்டி இல்ல, எனக்கு ட்ரவுசர் இல்ல, இதெல்லாம் ஒரு பேச்சா ஐயா? எப்ப பாரு சீரியல் பாக்குறான், டிவி பாக்குறான். எங்க காலையில இருந்து மாடு மாதிரி உழைக்கிறோம். அந்த அடுப்படிக்குள்ள இருந்து பொம்பளைங்க வெளியில வராங்களா? காலையில டீ போடுறது